அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றாரு இந்தியாவுக்கே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவுக்கு எதுல முதல் மாநிலம்? ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம், கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். இந்தியாவிலே பல மாநிலம் இருக்குது, அதிகமா கடன் வாங்குவதிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. நம்மளையெல்லாம் கடன்காரனாக்கிட்டு தான் மிச்சம். திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம எல்லாம் கடன்காரனாக்கிட்டு 5 லட்சம் கோடி கடனுங்க. நல்லா சிந்திச்சுங்க. ஏதோ வந்தோம், இந்த கூட்டத்தில் நான் பேசுறத கேட்டா நீங்க போயிடாதீங்க, போய் வீட்டில் சிந்திக்கணும். ஒவ்வொருத்தர் மேலையும் லட்சக்கணக்கான ரூபாய் கடனாக்கிட்டார். நம்மளெல்லாம் கடன்கார பயிலாக்கிட்டார். வீணா போச்சு. 5 வருஷம் நாசம் பண்ணிட்டாரு, குட்டிச்சவர் பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டை கடன் அதிகமாக வாங்கி இன்றைக்கு தமிழகம் திவாலாகிற நிலைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் மீண்டும் வேண்டுமா? யாரையா கட்டுறது? எவ்வளவு கஷ்டம். மக்களுடைய வரி பணம் எங்க போச்சு? எது கடன் வாங்குறீங்க? என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? நாங்க அதிமுக ஆச்சுன்னா பக்கத்துல அரியலூர் மாவட்டத்தில் பிரமாணமா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். நீ அப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டாந்துருக்கிறியா? ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தியா? ஒரு சட்டக்கல்லூரி கொண்டாந்து? ஒண்ணுமே கொண்டாடல. எவ்வளவு கஷ்டம். மக்கள் எப்படி இதெல்லாம் சமாளிப்பாங்க? இன்றைக்கு ஆட்சி யார்கிட்ட கிடைக்க கூடாதோ அவட்டு போய் கிடைச்சிட்டு, அதனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, சிந்திச்சு பாருங்க. என்ன விலை? அரிசி விலை உயர்ந்து போச்சு. 30 ரூபா ஒரு கிலோவுக்கு, 30 ரூபா அரிசி விலை உயர்ந்து போச்சு. இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தது. பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 40 ரூபா, திமுக ஆட்சியில் 75 ரூபா, 35 ரூபா அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 45 ரூபா, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபா அதிமுக ஆட்சியில். இன்னைக்கு 1 கிலோ திமுக ஆட்சியில் 55. கடலெண்ணெய் 1 லிட்டர் 130 ரூபா அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு 200 ரூபாய்க்கு விற்கிது. நல்லெண்ணெய் 1 லிட்டர் 250 ரூபா, திமுக ஆட்சியில் 500 ரூபா. தூரம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79, இன்னைக்கு 120. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்தா இது பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் ஏழைகள் நிறைந்த மாவட்டம். அன்றாடு உழைத்தால்தான் அவங்க வீட்டில் அடுப்பு எரியும். அவங்க அடித்தட்டு மக்களுடைய கஷ்டத்தை இந்த அரசாங்கம் புரிஞ்சுதா? தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? உணவுப் பொருள் விலை இன்னும் முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற பொழுது ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, இதையெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இதே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதியம் என்று 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைந்த விலை கிடைக்கிறதோ அங்க போய் கூட்டுறவுத்துறை மூலமாக கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை உயரை தடுத்தோம். இது அதிமுக சாதனை. ஏன்னா நான் உங்களோட வாழ்ந்தவன், கிராமத்திலிருந்து வாழ்ந்தவன், இன்றைக்கு விவசாயி தொழிலோடு வாழ்ந்தவன். என்ன கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் என்பது அனுபவமாக அனுபவித்தேன். ஆக ஏழைகள் படுகின்ற கஷ்டம் ஒருவருக்கு தெரிஞ்சாதான் அதை நிவர்த்தி செய்யப்படும். எனக்கு தெரிந்தது எங்களுடைய ஆட்சியிலே சரி செஞ்சோம்.